வெல்கம் பேக் ஷேர்டெக்ஸ் தமிழ். திஸ் இஸ் விஆர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 11th ஆகஸ்ட்டுக்கான இன்ட்ராடே ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபுல் எஜுகேஷன் பர்பஸுக்காக எடுத்துகிட்டு இருக்க வீடியோ. ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஷேர்டெக்ஸ் தமிழ் சேனல் மூலமாக இதே நிறைய வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். மண்டைக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஃபுல் ட்ரெட்லேயே முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட். ஸோ அமெரிக்காவோட நியூஸ் இந்த மாதிரி மார்க்கெட் வந்து டவுன்லேயே மூவ் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட்டில் எப்போவுமே நியூஸ் பேசிக்கலையும் மார்க்கெட் மூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் மார்க்கெட்டில் நியூஸையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ டே கேண்டில் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஃபுல்லாக ரெட்லேயே காமிச்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். எப்போ எந்த டைமில் என்ன மாதிரி நடக்கும்னு யாருமே யூகிச்சு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதான் மார்க்கெட். ஸோ இப்போ நம்ம டே கேண்டில் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஃபுல்லாக ரெட்டில் தான் போயிட்டுருக்கு. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டை நோக்கி வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி காமிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்ட்ராடே தான் பார்க்குறோங்கிறதுனால வேறு எதையும் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஒன்லி டெக்னிக்கலாக என்ன மூவ் ஆகுதோ அதை வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு டே கேண்டில் வச்சு பார்க்கும்போது டே பை டே நமக்கு வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா டவுன் ட்ரெண்ட் தான் வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது 15 மினிட்ஸில் நான் வந்து 20 மினிட்ஸ் கேண்டிலில் இது வந்து 2 சேனல் வரைஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட் சுற்றிட்டு இருக்கு. இதை கட் பண்ணி நம்ம வெளியே வரல, கீழே வரல. ஸோ மார்க்கெட் வந்து அட் பர்சன்ட் வந்து இது வந்து டவுன் ட்ரெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்குது. ஸோ நம்ம இதோட கொஞ்சம் கம்மி டைம் ஃப்ரேம் போயிடுவோம், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டேலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டேலேருந்து நம்ம என்னென்னா 20 மினிட்ஸுக்கு போயிடுவோம். 20 மினிட்ஸுக்கு போகும்போது நமக்கான இன்ட்ராடே ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு 5 மினிட்ஸில் கேண்டில் ஸ்டிக்கு நம்ம வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இது அட்வைசபிள். பேப்பர் ட்ரேட் மட்டும் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வளர்த்துக்குங்க. இது என்னோட நாலேஜுக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இதேமாதிரி நீங்களும் சார்ட் எடுத்து வரைஞ்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 20 மினிட்ஸுக்கு போயிடலாம். 20 மினிட்ஸ்க்கு போனோம்னா இதோட கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 20 மினிட்ஸுக்கு போகும்போது நான் ஏற்கனவே 20 மினிட்ஸில் எல்லாமே ட்ராப் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து அட் ப்ரெசென்ட் இந்த மாதிரி மூவ்மெண்ட் காமிச்சிட்டு இருக்குது, டவுன்லேயே காமிச்சிட்டு இருக்குது. ஸோ மண்டே ஓப்பன் ஆனால் கேப் அப்லேயும் ஓப்பன் ஆகலாம், கேப் டவுன்லேயும் ஓப்பன் ஆகலாம். ஸோ எது எப்படியோ என்ன மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்தாலும் நம்ம அதுக்கேற்றாப்புல நம்மளை கொஞ்சம் வளைஞ்சி நெஞ்சு போயிட்டா தான் இதில் வந்து இந்த கோடு மாதிரி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. ஸோ இந்த இடத்துல நாளைக்கு மண்டே ஓப்பன் ஆகுனா எந்த இடத்துல ஓப்பன் ஆகும்னு கெஸ் பண்ணி சொல்ல முடியல. 20 மினிட்ஸில் பார்க்கும்போது நமக்கு வந்து டிப்பாட்டு மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வந்து கீழே தான் வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபர்தராக எங்கேருந்து இது வந்து ஃபுல் பேக் எடுக்கணும்னு சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து 5 மினிட்ஸு கேண்டலுக்கு மாற்றினோம்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாக கிடைக்கும். ஸோ 5 மினிட்ஸுக்கும் போது நமக்கு என்ட்ரி எடுக்க வாங்க, அதாவது பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற 5 மினிட்ஸுக்கு போயிடலாம். ஸோ 20 மினிட்ஸில் இந்த மாதிரி நான் வந்து ஹரிசாண்டல் ட்ரே எடுத்து இதை மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் ரேஷியோ என்ன இருக்குங்கிறத பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். இதான் இன்ட்ராடே ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் மண்டே. ஓகே, இந்த மாதிரி நீங்களும் சார்ட் எடுத்து வரைஞ்சி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து நிறைய லைனாக கொடுத்தோன்னே எல்லாமே லைனாக இருக்குன்னு நினைப்பாங்க. பட் அதான் மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ கேண்டில் பை கேண்டிலாக நம்ம வரையும்போது இந்த மாதிரி லைனாக வரத்தான் செய்யும். கொஞ்சம் அக்யூரஸியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்களும் சார்ட் எடுத்து இதே மாதிரி வரைஞ்சி பாருங்கள், ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம 20 மினிட்ஸில் நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இந்த இதில் மிட் பாயிண்ட் இதில் வருங்கிறதுக்காக ஒரு ப்ளூ லைன் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் லாஸ்ட் டேயோட கேண்டிலில் மிட் லைனை எடுத்து இந்த இடத்துல வருங்கிற மாதிரி ஒரு ப்ளூ லைன் கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி நீங்களும் எடுத்து வரைஞ்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டேயை கட் பண்ணி டேயோட ஹை அல்லது லோ இதை கட் பண்ணி மேலே போச்சோ கீழே போச்சோ எங்கே போகிறாலும் சரி மூவ்மெண்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிஸ்க்கை முதல்ல மேனேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேப்பர் ட்ரேடுக்கு மட்டும் தான் அட்வைசபிள். ஸோ பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். முதல்ல ரிஸ்க் எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த ரிஸ்க்கை முதல்ல நீங்களே யூஸ் பண்ணிக்கிடுங்க. அப்புறம் என்ட்ரி எடுக்கும்போது நான் ஒன்று சொல்ல நினைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோங்கிறாங்க. ஒன்று ஷார்ட் பொசிஷன் போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இடத்துல கொடுத்து இது எங்கே வரைக்கும் காமிக்குதோ அந்த இடங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ட்ராப் பண்ணிக்கிடுங்க. இன்கேஸ் மேல் நோக்கி போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு வேறு மாதிரி ட்ராப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு மாதிரினா இங்கே இருக்குது, உங்களுக்கு சார்ட்லேயே இருக்கும், நீங்கள் எந்த இதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ லாங் பொசிஷன் போகிறீங்கன்னா அதேமாதிரி இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துலேருந்து மறுபடியும் எங்கே கிடைக்கும்னு நீங்கள் பார்க்கணும். அது வந்து மெயினாக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு வந்துட்டு போகும்போது மார்க்கெட் வந்து
இந்த டிப் கொடுத்து இந்த இடத்துல இருந்து மறுபடியும் ஒரு இது கொடுக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து பாருங்க எங்கே கொடுக்குதோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த மாதிரி எடுக்கலாம். இதை நீங்கள் வந்து எங்கே வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நம்ம முடிவு பண்ணுறது தான். இந்த மாதிரி தான் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருக்கும் ஸ்டாப் லாஸு, அதுக்கேற்றாப்புல மாற்றிக்கிங்க. அப்படி நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் உங்களோட கேண்டில் தாண்டி மேலே போகும்போது அந்த இடத்துல கூட என்ட்ரி கொடுத்துட்டு மேலே மூவ்மெண்ட் எவ்வளோ கிடைக்குதோ அது லாஸ்ட் மூவ்மெண்ட் வரைக்கும் போயிட்டு அந்த கேண்டில் கட் பண்ணி ஃபர்தராக ஒரு கேண்டில் மேலே வச்சு போகும்போது அந்த கேண்டிலில் வந்து ஸ்டாப் லாஸை போட்டுருங்க. ஸோ மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்தாலும் ரொம்ப ஃபாலோ ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஸ்டாப் லாஸ் நமக்கு வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் அந்த இதை வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்குங்கன்னு சொல்கிறது. இந்த மாதிரி வரைஞ்சி பாருங்கள். இதுதான் நமக்கு வந்து கை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எந்த இதில் ஸ்டாப் லாஸ் வேறு யாரும் சொல்லி போடுறோம் வாங்குகிறோம் அப்படின்னு போட்டிங்கன்னா அது செட்டே ஆகாது. நீங்களே இதே மாதிரி சார்ட் எடுத்து இந்த இதில் பொசிஷன் பார்க்கறதுக்கு இதிலே இருக்குது. இந்த இதில் எடுத்து லாங் ஆர் ஷார்ட் இந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல என்ட்ரி கிடைக்கிற மாதிரி வால்யூம் அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகி எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து லாங் ஆர் ஷார்ட். இப்போ லாங் பொசிஷன் போகிறீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இந்த இடத்துல இருந்து கொடுத்து அது எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துக்கு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கே தெரியும் அந்த டிப்பாக நான் கொடுத்துருக்க கோடுகளுக்கு வந்துட்டு போகும்போது டக்குனு கீழே வந்த மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் மேலே போய் இந்த இடத்த கண்டிப்பாக டச் பண்ணவும் பண்ணாது, அது தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் லாஸ் தான் மெயின். ஸோ இதான் நான் சொல்ல வந்தது. கன்வே மை உங்களோட நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு அதில் செட் ஆகினா மட்டும் ரியல் ட்ரேடுக்கு வாங்க. இது ரியல் ட்ரேடுக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும்தான். இந்த மாதிரி வரைஞ்சி பார்த்து செட் பண்ணி எப்படி கொடுக்குதுங்கிறத பார்த்துக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சார்ட் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸுக்காக கொடுத்துட்ருக்க வீடியோ. ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடங்களுக்கு வரும்போது கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணோன்னு 100% சொல்லவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே நம்ம சொல்ல முடியாது, எல்லாமே யோகம்தான். டக்கப்பார் வந்து அவங்க டெய்லி டக்கப்பார் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். நான் டாமினேஷன் பண்ணுவேன் நீ டாமினேஷன் பண்ணுவேன்னு இதில் கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான். ஸோ மார்க்கெட் நியூஸ் பேஸ்லேயும் மூவ்மெண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் ட்ரம்ப் ஏதாவது சொல்கிறாரு வாங்குறாருன்னா அதுக்கு ஏற்றாப்புலையும் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ அதன் மூலமாக முதலீட்டாளர்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிறத யாருமே யூகிச்சு சொல்ல முடியாது. இதுதான் மார்க்கெட். இந்த சூட்சமங்களை புரிஞ்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் ஆல். மற்றபடி டெக்னிக்கல் ஒரு 60%னா நியூஸும் ஒரு 40% நியூஸ் பேஸ்லேயும் மூவ்மெண்ட் ஆகும். அதையும் பார்த்துக்குங்க. நான் சொல்ல வந்தது இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ராடே பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் ஃபார் மண்டே, அதாவது 11th ஆகஸ்ட் இதுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த மாதிரி நான் வீடியோ வந்து டெய்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் கொடுத்த மாதிரி இப்போ வந்து 20 மினிட்ஸில் இருக்குது. இப்போ வந்து இதை வந்து 5 மினிட்ஸுக்கு மாற்றிக்கும். 5 மினிட்ஸ் மாற்றிட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா 5 மினிட்ஸுக்கு போய்க்கலாம். இதுதான் இன்ட்ராடேக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமான டைம் ஃப்ரேம் எடுத்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 15 மினிட்ஸ் என்ட்ரி எடுக்கணும்னா இப்போ உள்ள காலத்துலாம் 15 மினிட்ஸ் கேண்டலுக்கு வந்து என்ட்ரி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் தான் பேப்பர் ட்ரேடுக்கே கிடைக்கும். எடுத்தோமா கௌத்தமா நிற்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் 5 மினிட்ஸில் பார்க்கும்போது இந்த மாதிரி இடங்களுக்கு வந்துட்டு போகும்போது அந்த டைமில் நீங்கள் வந்து வால்யூமை செக் பண்ணுங்கள். எந்த இடத்துல என்ன மூவ்மெண்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எந்த வித இண்டிகேட்டரும் தேவையில்லை. ஒன்று தான் இந்த பொசிஷன் லாங் ஆர் ஷார்ட் பொசிஷனுக்கு மட்டும் இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே உங்களோட மைண்ட் செட்டு தான். நீங்கள் இதோட ஒன்றி போகும்போது உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்களும் சார்ட் எடுத்து வரைஞ்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கலை நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். இதான் நான் சொல்ல வந்தது ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் எப்போவுமே எதுவுமே நிச்சயம் கிடையாதுன்ற ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு வந்துட்டு போகும்போது மார்க்கெட் இப்போ வந்து ரொம்ப ஃபாலாக இருக்குது. ஃபர்தராக எங்கே வரைக்கும் போகணும்னா இங்கேயும் வரலாம், இது வரைக்கும் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வந்துட்டு அதுலேருந்து ஒரு ஃபுல் பேக் கொடுக்கலாம். கொடுத்து இதே மாதிரி டிப் பை டிப்பாக வந்துட்டு மறுபடியும் இந்த டிப் வந்துட்டு கீழே வந்து கரெக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டு கொடுக்கலாம். அது எத்தனை நாள் ஆகும்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்ட்ராடே ஒரு நாளைக்கு என்ன மூவ்மெண்ட் கொடுக்குமோ அதை தான் நான் வச்சு கொடுத்துருக்குறேன். ஸோ வர்ற தேர்ஸ்டேயோட இந்த வீக்குக்கான கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகும். அது வரைக்கும் மூவ்மெண்ட் கிடைக்கும். அது வரைக்கும் பையர்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அது மார்க்கெட்டில் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நான் சொல்ல வந்தது.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 5 மினிட்ஸில் பார்த்துட்டு இருக்கீங்க. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.